ஆற்காடு மகாலட்சுமி காலேஜில் 3000 பெண் குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறேன். ஈரோடு பற்றி பேச வருகிற போது ஈரோட்டுக்கு என்ன பெருமை தெரியுமான்னு கேட்டேன். நான் நினைச்சது எதிர்பார்த்தது வேற. தந்தை பெரியார் அவர்களை பிள்ளைகள் நினைவில் வைத்து பேசுவார்கள். பெண்ணிய சிந்தனையை பெருமைப்படுத்தி பேசிய தந்தை பெரியாரை பற்றி பேசுவார்னு நினைச்சேன். ஈரோட்டுக்கு என்ன பெருமை தெரியுமான்னு எல்லா பெண்களும் ஈரோடு மகேஷ் தான் இருந்தது. அப்பதான் நான் சொன்னேன், நடந்து காட்டியவரை மறந்து விட்டு நடித்து கொண்டிருப்பவரை நினைவில் வைக்கிறீங்களேம்மா, நீங்க எப்படி வருவீங்க அப்படின்னு. ஏன்னா பழுது பார்த்தவர் வேறு, பொழுதுபோக்குபவர் வேறு. உலகம் ஒரு மாயையில் சிக்கி கொண்டிருப்பதனால இதை உங்களை நினைவு. ஏன்னா அதுதான் உலகம். நீ போற பாதை, அதிலிருந்து நீங்க லகானை இழுத்து தடுத்து நிறுத்தணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்னு சொல்றேன். அப்ப அந்த டீச்சர் கொடுத்த தலைப்பு என்ன தலைப்பு சொல்லுங்கம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதுதான் தலைப்பு. எல்லா பசங்களும் எழுதிட்டான். எழுதின ஸ்கிரிப்ட் அத்தனையும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அப்பா டைம் ஆகி போச்சு, சாட்டர்டே சண்டே லீவு, சண்டே நான் எல்லாரையும் கரெக்ஷன் பண்ணிட்டு மண்டே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பேப்பர் எடுத்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு சண்டே அம்மா நல்லா கவனிங்க, அந்த அம்மா டிஃபன் சாப்பிட்டுட்டு பேப்பர் திருத்தலான்னு உட்காடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டு செக்ரட்டரியேட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு ஹையர் ஆஃபீஸர் அவர் சேர்ல உட்காந்துங்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேப்பரை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு கண்ணீர் விடுறாங்க, அழறாங்க. அந்த அம்மா அழறதை பார்த்துட்டு அந்த ஹையர் ஆஃபீஸருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன எழுதியிருக்கா, உன்னை திட்டி எழுதியிருக்கானா, ஏதாவது திட்டினே இருக்கானா, கடுமையான சொல்லிருக்கா, வன்மையான சொல்லிருக்கா, என்ன சொல்லி ஏன் அழக அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் எழுதியிருக்கான் இப்படி, கடவுளே நீ என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா, என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே, எப்பொழுதும் என்னுடைய அம்மா உள்ளங்கையிலே அதை வைத்துக்கொண்டு பார்த்து பார்த்து சிரிக்கிறாள். சமைக்கும் போதும் சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் சிரிக்கிறாள். எழுந்ததிலிருந்து நிறைவிலே படுக்கும் வரையில் அதனோடவே பழகி கொண்டிருக்கிறாள். ஒருபோதும் என் பக்கம் திரும்பி பார்க்க மறுக்கிறாள். என்னை தொட்டு பேசி அரவணைத்து அன்பு வார்த்தைகளை பேச வேண்டிய தாய் உள்ளங்கையில் அந்த கருவியிடத்தில் தான் உரையாடுகிறாள். கடவுளே, அப்படியானால் என்னை நீ செல்போனாக ஆக்கிவிட்டால் என் அம்மாவின் உள்ளங்கையிலேயே நான் இருப்பேன் அல்லவா, அதனால் என்னை செல்போனாக ஆக்கிவிடு கடவுளே. கடவுளே, ஏன் மறுபடியும் இந்த வரத்தை நான் கேட்கிறேன் தெரியுமா, என்னுடைய தந்தையார் அலுவலகத்தில் பணி முடித்து வீட்டுக்கு அவசர அவசரமாக வந்து 6 மணி அளவிலே ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்ல ஆன் பண்ணிட்டு உலகம் முழுவதும் இருக்கிற அடுத்தவர்களோடு பேசுவாரே தவிர எதிரிலே உட்கார்ந்து ஹோம்வொர்க்கு எழுதி கொண்டிருக்கிற என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். கடவுளே, என் அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் அதிகமான நேரத்தை நான் செலவழிக்க வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே அப்படின்னு அந்த பையன் எழுதிக்கிறாங்க. அவர் ஆபீசர் கோவம் வந்துட்டு, எழுந்துரு, அந்த அட்ரஸை எடு, அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க அம்மா அப்பா உண்டிலன் பண்ணுவான்னு. முடியாதுங்க, அது நம்ம பையன் தாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிதர்சனம். அன்புக்குரியவர்களே, உங்களை நான் வணங்கி கேட்கிறேன், பிள்ளையினுடைய மனம் எவ்வளவு பாதிச்சிருக்குது பார்த்தீங்களா? அன்றைய வாழ்க்கை முறை மீண்டும் வரணுங்க. உங்களை நான் வணங்கி கேட்கிறேன். நான் வந்து போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்கிற தர்மத்தை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதே, அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்க சொன்னபடி அவன் செய்வான். நாம தான் அவனுக்கு வழிகாட்டணும். ஏன்னா நம்ம பிடிக்கிற காலகட்டம் அப்படி இருக்குதுங்க. மாயை உலகத்தில் மக அகப்பட்டு கொண்டு திணறாமல் போலி உலகத்தில் அவன் கால் வைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எது நிஜம் எது நிழல் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத கால நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கண் திறந்து வையுங்கள்.
ஆசிரியர்களையும் நான் வணங்கி கேட்கிறேன், பெற்றோர்களையும் நான் கேட்கிறேன். இன்றைக்கும் இளைஞன் இளைஞனாகத்தான் இருக்கிறான். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நான் போனேன். ஒரு ஹோட்டலுக்கு போனேன் சார். அங்கே 2 குழந்தைகளை அழைச்சிட்டு ஒரு தகப்பனார் வந்தாரு. நான் ஒரு பக்கம் ஒரு டேபிள்ல உட்கார்ந்தேன். ஒரு 18 வயசு கல்லூரியில படிக்கிற ஒரு இளைஞன் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருந்தான். அந்த டேபிளுக்கு பக்கத்துல தான் அந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த அப்பா உட்கார்ந்தாரு. 2 பிள்ளைகளும் போர்க்கொடி தூக்குது. எனக்கு பூரி வேணும், எனக்கு மசாலா தோசை வேணும். 2 பேரும் போராடுது. அப்பா பாக்கெட்டை பார்த்துட்டு அழகா சொன்னாரு, இந்த ஹோட்டல்ல இட்லி தாண்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 4 இட்லிக்கு மேல காசு கையில இல்லை. புரிஞ்சுக்கிட்டவரு ஆளுக்கு 2 இட்லி கொடுன்னு சர்வர் தம்பி கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாரு. அந்த சர்வர் தம்பி 2 இட்லி கொண்டாந்து வச்சுட்டாரு. போராட்டம் பண்றான். நான் தொடவே மாட்டேன்னு 2 பேருமே சபதம் எடுத்துன்னு உட்காந்துங்கிறான். இந்த பக்கத்துல உட்காந்தா பாருங்க காலேஜ் இளைஞன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதை பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு பூரி செட்டு கொடுங்கன்னு. அந்த பையன் என்ன பண்ணான், எங்களுக்கும் பூரி தான் வேணும், எங்களுக்கும் பூரி தான், அதான் நான் கேட்டேன் முதல்ல இருந்தே அப்படின்னு. இந்த பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா, ஒரு வாய் அந்த பூரியை போட்டு அந்த மசாலா எடுத்து வாயில வச்சு கீழே போட்டான். என்னையா பூரி, ஒரே எண்ணெய் வாசனை வருது, என்னையா இது பண்ணிருக்க மசாலா, ஒரே உப்பா இருக்குது, போயா அந்த பிள்ளைகளுக்கு வச்ச மாதிரி எனக்கு 2 இட்லி வையேன்னா. அந்த இட்லி கொண்டாந்து வச்சாங்க. அவங்க அப்பா சொன்னார் பிள்ளைகளை பார்த்து, பாத்தியா நான் அப்பவே சொல்லலை, இட்லி தாண்டா இங்கே நல்லா இருக்கணும், அந்த அங்கிள் கூட இட்லி சாப்பிட்றாரு பத்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அவர் சொன்னார், இந்த பூரி செட்டுக்கு காசு சேர்த்து போட்டு பில் போட்டுருன்னாரு. நான் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தது அந்த தம்பியை கேட்டேன், ஏன் தம்பி சாப்பிடாத ஒரு பூரி செட்டுக்கு காசு கொடுக்க தயாராக இருந்த நீ இன்னொரு பூரி செட்டும் ஆர்டர் பண்ணி அந்த 2 பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு. சார் வாங்கி கொடுத்துருக்கலாம் சார், இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் கேட்டதை எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க முடியல, அந்த அங்கிள் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு அப்பா மேலே இருக்கிற மரியாதையும் கௌரவமும் அந்த பிள்ளைகள் குறைஞ்சி போயிடுயா. அது குறையக்கூடாதுந்தாயா நான் இதை செஞ்சேன்னு நான் பார்த்தீங்களா. உண்மையிலே சொல்கிறேன், என் தேசத்து இளைஞர்கள் இன்னும் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். 1000 கவர்ச்சிகள், 1000 நடிகர்கள், 1000 நடிகைகள் நாளுக்கு நாள் பூத்து வந்தாலும் என் தேசத்து இந்தியன் இந்தியனாகத்தான் இருக்கிறான். அவனுடைய உழைப்பையும் அவனுடைய கவனத்தையும் அவனுடைய நம்பிக்கையையும் யாராலும் சிதைக்க முடியாது. வார்த்தைகள் என்பது பலம். ஒன்று சொல்கிறேன், நான் ரசித்தது 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், நான் பேப்பர் திருத்திங்கிறேன், பக்கத்தில் வந்து நிற்கிறான், கை கட்டி நின்னா. கை கட்டக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், கையை கட்டாத நில்லு, நேராக நில்லு. சரி சார், ஏன் நிற்கிற, ஏன் வந்த, இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சார். டேய் அதுக்கு என்ன இப்போ அவசியம், ஏன் அவசியமாக பேசுங்கிற? இல்லை சார், ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேன் சார், என் வம்சத்திலே பாஸ் ஆன சந்தோஷம் வந்துடும் சார். என்னடா இவன் வம்சத்தை கொண்டாண்டான் 2 மார்க்குன்னு. நான் அதெல்லாம் கேட்கல, எந்த வம்சம்னு கேட்கல. 2 மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 33 சார். நீங்கள் தான் சார் போட்டீங்க. 33 போட்டவர் உங்கள் பொண்ணான கையால் 2 போட முடியாதா அப்படின்னா. சரி போட்டுடலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அங்கேருந்து வந்தான் சார். என்னடா ஐயா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, டிவியில் பேசுவார், ரேடியோவில். சரிடா என்ன கேட்டா, அவரை போய் 2 மார்க் கேட்டேன்டா. அவர் தகுதி என்ன, அவர் பெருமை என்ன, 2 கேட்குறியாடா, என்ன கேட்கக்கூடாது, 5 போடுவார்ரா, அவர் தெய்வம்டா, அவர் 5 போடுவார்னு 5 கேட்டுட்டான் சார். 2 போட முடியலன்னா நான் விட்டுருக்கிறேன், அவன் 5 போடுவார்னு நம்பிட்டான். சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு என்ன பார்த்து சொல்கிறான், சார் போடு சார், சின்ன பையன் கேட்குறான், இன்னும் பாஸ் பண்ணிட்டு நான் வேலைக்காக போகிறான், போடு சார். சார் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு இல்லை சார், அவன் சந்தோஷப்படுற மாதிரி போட்டு சார் 5ன்னா. 33 மார்க் வாங்கின பேப்பரை வாங்கி அங்கே அரை இங்கே அரைன்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆக்கி அவன் கையில் கொடுத்தேன். பேப்பரை வாங்கினேன். செகண்டாக ஒருத்தன் சப்போர்ட் பண்ண வந்தான் பாரு, அவனை பார்த்துட்டு சொல்கிறான், உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்டான்னு சொல்லிட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. இதுதான் குழந்தை. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள். இந்த பள்ளிக்கூடம் என்பது சாதாரணமான சரித்திரம் இல்லை. நம்முடைய மகேஷ் அரும்பாடுபட்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இது ஒரு பள்ளிவாசலுக்கு சமமானது, இது ஒரு தேவாலயத்துக்கு சமமானது, இது ஒரு திருக்கோயிலுக்கு சமமானது. அப்துல் காதர் வீட்டில் இருந்தால் இஸ்லாமியர், ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால்
கிறிஸ்தவர் ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் இந்து சமயத்தை சார்ந்தவர் ஆரோக்கியசாமியும் அப்துல் காதரும் ஆறுமுகமும் இந்த பள்ளி வளாகத்துக்குள் பயணித்தால் இந்தியன் மனிதன் என்ற ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு மகத்துவத்தை, ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை, மானுட நேயத்தை மகத்தாக வளர்க்கக்கூடிய நம்முடைய ரமேஷ் அவர்களை, இந்த நிறுவனத்தை, முதல்வரை, ஆசிரியர்களை, என் வணக்கத்துக்குரிய அன்பு பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன். ஏறத்தாழ உலக நாடுகள் முழுவதும் பயணித்த அமைப்பை வைத்து உங்களை பாராட்டுகிறேன். நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்த வாயால் உங்களை வாழ்த்துகிறேன். அத்தனை குடும்பங்களையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை, கண்ணில் நகதுரும் கழுமல வளநகர்.